உங்கள் கிட்டில் இருக்குதுங்கிறப்ப அப்பா 10 நாள் ஊரில் இல்லாமல் நேற்று தாங்க ஊருக்கு வந்தோம். வந்தவொடனே பார்த்தோம்னு சொன்னாக்கா நம்ம காலனி என்ட்ரன்ஸில் இவ்வளோ பெரிய ஒரு ஆவாரம் பூ செடி ஃபுல்லாக பூ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதை பார்த்த உடனே சரி நம்ம கண்டிப்பாக இதை பற்றி வீடியோ ஷார்ட் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலைங்காட்டியுமே வந்தோம். காலைல 6 மணி தான் ஆகுது உங்களுக்கு. அது எவ்வளோ அழகாக எவ்வளோ நிறைய பூ பூத்துருவாங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது இதை பார்த்த உடனே பறித்து நம்ம வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்தது. ஆனால் வந்து என்னத்துக்கு காலையில் என்ட்ரன்ஸில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போக்கி நம்ம பறிக்க போகிறது இல்லை. இதை இதோட சீசனுங்கிறது பொதுவாக தை மாதத்தில் வரும். நம்மளுக்கு தை மாதத்தில் நம்மளுக்கு எவ்வளோதுக்கு ஒரு இயற்கை தேவையான அளவுக்கு பூவை பறித்து நம்ம காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோ. நம்ம எப்பப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் தேவையோ நம்ம வந்து அங்கே யூஸ் பண்ணிக்குவோம். அதை இந்த ஆவாரம்பூங்கிறது பொதுவாக வந்து இதுக்கு ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுன்றோன்னு சொல்லிட்டு. அதாவது இது சாவை தவிர பாக்கி எல்லா விதமான வியாதிகளுக்கும் இந்த ஆவாரம்பூ வந்து ரொம்ப யூஸ் ஆகும் நம்மளுக்கு. சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தில் தைராய்டு அண்டு டயபெட்டிக்கு இது சேர்க்காமல் மருந்து செய்ய மாட்டாங்க. இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பூ பூத்துக்கிட்டு. இந்த பூக்களுக்கு நம்மளுக்கு வந்து உள்ளாக சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் மருத்துவ பலன் கிடையாது. நம்ம வந்து ஸ்கின் மேலேயும் முடிக்கு மேலேயும் கூட நம்மளுக்கு வந்து இதோட மருத்துவ பலன் ரொம்ப அதிகம். இதை வந்து நம்ம தலைக்கு அரைச்சி தேய்ச்சிக்கணும்னு சொன்னாக்கா, பூ மற்றும் இலைகளை வந்து தலைக்கு அரைச்சி தேய்ச்சிக்கணும்னு சொன்னாக்கா உடம்புக்கு வந்து நல்ல குடிக்கும். அதாவது மூளைச்சூடை கூட குறைக்கக்கூடிய அளவுக்கு இது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நம்ம வீடியோவில் ஷார்ட்டில் பார்த்தோமே சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் எங்கேயாவது மஞ்சள் பூ கிடச்சுனாக்கா உடனே போய் பறிச்சிடாதீங்க. இதை போல் வந்து நிறையா பூக்கள் இருக்குது நம்மளுக்கு. இது வந்து ஆவாரம்னு சொல்லுவாங்க. இதேமாரி இருக்கக்கூடிய இன்னொரு செடி இருக்குது, அதுக்கு வந்து தகரப்பூன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆவாரப்பூவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த விதைகள் காய்கள்லாம் கீழ் நோக்கி இருக்கும். அது தகரப்பூவுக்கு வந்து கொத்தவரங்காய் மாதிரி காய்கள்லாம் அப்படி மேலே அப்படி குத்துக்க நிற்கும் உங்களுக்கு. அது வந்து தகரப்பூ. அது வந்து மருத்துவ பலன் வந்து கிடையாது. அதுக்கு வேறு விதமான மருத்துவ பலன் இருக்குது. ஆனால் அதுவும் ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது, அதாவது பவுடராக நம்ம வந்து செஞ்சு ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது ஸ்கின்க்கு ஈவன் டோன் கொடுக்கும், ஆக்னே ரிமூவ் பண்ணும், நல்லா மாய்ஸ்சரைசிங்காக ஸ்கின்னை வச்சுக்கும். அதே போல் வந்து தலைமுடிக்கு வந்து அப்ளை பண்ணும்போது முடி உதிர்றதுங்க வந்து கட்டுப்படுத்தும் உங்களுக்கு. அது அண்டு தலைக்கு உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதை மாதிரி வந்து நம்ம வீட்டை சுற்றியும் நம்ம தோட்டத்தை சுற்றியும் நம்ம காலனிக்குள்ளேயே நம்ம ஊருக்குள்ளேயே எவ்வளோதோ மூலிகைகள் வந்து நம்ம தினசரி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பலன்கள் தெரிஞ்சாக்களும் நம்ம வந்து பறித்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்றும் டைம் இருக்கிறதில்ல. அல்லது ஓகே நாளைக்கு செஞ்சுக்குமே அப்படின்னு ஒரு சின்ன அலுப்பு கூட இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னாக்கா, இதை வந்து ஒரு தடவையாக வந்து பறித்து காய வச்சுட்டு பொடி பண்ணிக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து நம்ம அதாவது இப்போ பூவை நம்மளே பறித்து நம்மளே காய வச்சு நம்மளே அரைச்சி செஞ்சுக்கணும், அதில் வந்து பேஸ்ட்டாக பண்ணிக்கணுங்கிறப்ப அது ஒரு சின்ன அலுப்பு இருக்கும். ஆனால் அதே பூ உங்களுக்கு வந்து ரெடியாக பவுடராக பேக்கெட்டாக உங்களோட பாத்ரூமில் உங்கள் கிட்டில் இருக்குதுங்கிறப்ப அப்பா நிறையா இந்த பெரிய பெரிய வண்டுகள்லாம் காலாண்டு வந்துருச்சு. நம்ம தான் போய் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக.